மதுரை தமுக்க மைதானத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் அடுத்தடுத்து சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைகிறார். மணிகண்ட பிரபு, தமுக்க மைதானத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நாட்டுப்புற பாடல் இசைக்கப்பட்ட பொழுது அது ஆன்மீக பாடலாக இருந்த காரணத்தினால் சில மாணவிகள் சாமி ஆடியது மிகவும் பெரிய சர்ச்சையானது. இன்னும் என்னென்ன சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன இந்த புத்தக காட்சியில்? பூங்குழலி, மதுரையில் அரசின் சார்பில் நடைபெற்ற புத்தக திருவிழா தொடக்க நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் கருப்பசாமி குறித்த பாடல்களை பாடிய போது பள்ளி மாணவிகள் சிலர் சாமியாட்டம் ஆடியது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து ஒரு விரிவான விளக்கத்தையும் மாவட்ட நிர்வாகம் கொடுத்திருக்கிறது. மதுரை தமுக்க மைதானத்தில் நேற்று புத்தக திருவிழா என்பது தொடங்கியது. இந்த நிகழ்ச்சியில் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாவட்ட நிர்வாகத்தினுடைய அதிகாரிகள் முழுமையாக பங்கேற்று இந்த நிகழ்ச்சி தொடங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் தொடக்க விழா நிகழ்ச்சிக்காக பள்ளி மாணவிகள் ஏராளமானோர் அழைத்து வரப்பட்டு அரங்கில் காத்திருக்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில்தான் மதுரை அரசு பசுமலை இசைக்கல்லூரியைச் சேர்ந்த கலைக்குழுவினர் மேடையில் கருப்பசாமி வேடமிட்டு கருப்பசாமி பாடல்களை பாடிய போது பள்ளி மாணவிகள் சிலர் சாமியாட்டம் வந்தது போல் கடுமையாக ஆடி மயக்கமடைந்தனர். இதனையடுத்து பார்வையாளர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மாணவிகளை சாந்தப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி தண்ணீர் கொடுத்து அவர்களை அமர வைத்தனர். இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிய நிலையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தது. குறிப்பாக நாட்டுப்புற கலை வரிசையில் இந்த பாடல் பாடப்பட்டதாகவும் இது சர்ச்சையே கிடையாது, மாணவர்கள் உற்சாக மிகுதியில் ஆடினார்கள், பள்ளி மாணவிகள் ஒரு சிலர் மட்டுமே சாமியாடியதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் விழா என்பது பாதியில் முடிக்கப்படவில்லை. முழுமையாக அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியானது முடிக்கப்பட்டது என கூறப்பட்டது. இருப்பினும் இதில் பல்வேறு சர்ச்சைகளும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மாணவிகள் இரவு 8:30 மணிக்கு மேல் எவ்வாறு காத்திருக்க வைக்கப்பட்டனர், அமைச்சருக்காக காத்திருக்க வைக்கப்பட்டனரா என்கிற கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் இது குறித்து ஒரு விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பள்ளி மாணவிகளை யார் அழைத்து வந்தது, அவர்கள் எவ்வாறு காத்திருக்க வைக்கப்பட்டார்கள், இந்த பாடல் முன்கூட்டியே விழா குழுவினரிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் இதுபோன்ற கருப்பசாமி வேடமிட்டு பாடல்களை பாட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதா என்பது குறித்தான விவரங்கள் எல்லாம் தற்போது சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் முதல் கட்ட விளக்கமாக இதில் சர்ச்சை இல்லை, நாட்டுப்புற கலையியலில் ஒரு வகையை சார்ந்த பாடலைத்தான் கருப்பசாமி வேடமிட்டு நாட்டுப்புற கலைஞர்கள், குறிப்பாக அரசு இசைக்கல்லூரியைச் சேர்ந்த கலைக்குழுவினர் இந்த பாடல்களை பாடியதாக இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். தற்போது இது குறித்த மேலும் விரிவான விளக்கத்தை மாவட்ட நிர்வாகம் கொடுக்க இருக்கிறது. பூங்குழலி, சிறப்பு விருந்தினர்களை அழைத்ததிலும் ஏதாவது சர்ச்சை ஏற்பட்டதாக கூறப்பட்டது, என்ன விஷயம் மணி? பூங்குழலி, நிச்சயமாக இந்த புத்தக திருவிழாவில் கடந்த காலங்களில் நடத்தப்பட்ட போது அரங்கம், அதாவது பொழுதுபோக்கு அரங்கம் என்பது தனியாக இருந்தது. அதில் பார்வையாளர்கள் வருகை குறைவாக இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகம், பப்பாசி இருவரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் பொதுமக்களை அதிக அளவில் புத்தகங்களை வாசிக்க அவர்களை இந்த திருவிழாவிற்கு அழைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் பேச்சாளர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் ஏற்பாடு செய்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் கூறியிருக்கிறது. குறிப்பாக இந்த புத்தக திருவிழாவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு, மதுரை எம்பி சு வெங்கடேசன், பேச்சாளர்கள் ஞானசம்பந்தன், ஐ லியோனி உள்ளிட்ட பிரபலமான பட்டிமன்ற பேச்சாளர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வரிசையில் தனியார் தொலைக்காட்சியை சார்ந்த நகைச்சுவை நடிகர் ராமரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்து நாம் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது, ராமர் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர், நகைச்சுவை என்ற தனித்திறமையால் அவர் வளர்ந்திருக்கிறார், அதன் காரணமாக அவரை அழைத்திருக்கிறோம், அவருக்கு மட்டும் சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தரவில்லை. குறிப்பாக பேச்சாளர் பர்வின் சுல்தானா பேசிய பிறகு சிறிது நேரத்திற்கு ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியாக அவர் பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் மதுரை புத்தக திருவிழா என்பது புத்தக வாசிப்பாளர்களின், புத்தக பிரியர்களினுடைய ஒரு மிகப்பெரிய விழாவாக நடத்தப்படும் நிலையில் இங்கே அறிவு சார்ந்த நபர்களை அழைத்து, முக்கியமான பிரபலமான பேச்சாளர்களை அழைத்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும், திரைக்கலைஞர்கள் சம்பந்தமில்லாதவர்களை அழைக்கக்கூடாது என்கிற ஒரு கருத்தும் கல்வியாளர்கள் மத்தியிலும் புத்தக வாசிப்பாளர்கள் மத்தியிலும் நிலவி இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்ட பிரபு.